ரைட். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலர்வளைய புராதன நாகரிகங்களுடைய வீழ்ச்சியும், தென்மேற்குல எப்படி புதிய ராட்சியங்கள் தோற்றம் பெற்றமை பற்றிய விடயங்களை நாங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, உலர்வளைய பிரதேசங்களில் இருந்து புராதன நகரங்கள் எப்படி வீழ்ச்சி அடையுது, அது வீழ்ச்சி அடைந்ததுக்கு பிற்பாடு எப்படி தென்மேற்கை நோக்கி அது இடம்பெறுது, இந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக உலர்வளைய பிரதேசங்கள்ன்ற போது, உலர்வளைய ராட்சியங்கள்ன்ற போது என்னென்ன அதில் அடங்கும்? பொதுவாக அனுராதபுரம், புலனறுவை, மாகம இதில் பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் புலனறுவையும் மிக முக்கியமான ஒரு ஆட்சிகளாக பார்க்கப்படுது. அனுராதபுரம் வீழ்ச்சிக்கு பிறகுதான் புலனறுவையானது தோற்றம் பெறுது. சோழர்களுடைய ஆக்கிரமிப்பிற்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னா, இலங்கைக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா புலனறுவை ஒரு தலைநகரமாக தெரிவு செய்யப்படுது. ரைட். புலனறுவை தலைநகராக தெரிவு செஞ்சதுக்கு பிற்பாடு விஜயபாகு தான் என்ன செய்யறாருன்னா, அந்த புலனறுவையை ஒரு சிறந்த ஒரு நிர்வாக அரசாக மாற்றாரு. என்னன்னா புலனறுவை, ஏன்னா சோழர்கள் தான் புலனறுவையை தலைநகராக தெரிவு செய்து அதை என்ன செய்யறாங்கன்னா ஆட்சி மையமாக மாத்துறாங்க. அதுக்கு ஜனநாத மங்களபுரம் சொல்லி பேர் வைக்கிறாங்க. இப்ப சோழர்கள் வந்ததுக்கு பிற்பாடு பிறகு முதலாம் விஜயபாகு என்ன செய்யறாங்கன்னா, படையெடுப்புகளை மேற்கொண்டதுக்கு பிற்பாடு அந்த படையெடுப்புகளின் மூலமாக வெற்றியின் பிற்பாடு அவர் புலனறுவையை ஒரு நகர நிர்வாகமாக மாற்றார். பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்குது புலனறுவையை கைப்பற்றுவதற்கான காரணம். அதோட புலனறுவை ஒரு தலைநகராக மாற்றுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ரைட். அந்த காரணங்களோட விட சரி, புலனறுவை ராசதானி வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னா பார்க்கணும். புலனறுவை ராசதானி வீழ்ச்சிக்கான காரணங்கள்ன்ற போது பார்த்தீங்கன்னா, ஒன்று கலிங்கமாகனுடைய படையெடுப்பு. அப்போ கலிங்கமாகனுடைய படையெடுப்பு எப்போ நிகழ்ந்ததுன்னா, இதை சொல்லுவாங்க உடனடி காரணம்னு சொல்லுது. அப்போ பொதுவாக நாங்கள் உடனடி காரணம், நீண்டகால காரணம் சொல்லி அந்த காரணிகளை நாங்கள் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. எனது நீண்டகால காரணம், உடனடி காரணம் சொல்லி பிரிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, உடனடி காரணமா பார்க்கப்படுவது கலிங்கமாகனுடைய படையெடுப்பு. 1215 ஆண்டு கலிங்கமாகனுடைய படையெடுப்பு இடம்பெறுது. அப்ப நீண்ட கால காரணிகள் போது பார்த்தீங்கன்னா தெரியும், பலவீனமான மன்னர்களுடைய ஆட்சி, அதே மாதிரி கலிங்க பாண்டிய வம்சங்களுக்கு இடையிலான போட்டி, மகா பராக்கிரமர்களுடைய வெளிநாட்டு கொள்கை, நீர்ப்பாசனங்கள் சிதைவடைந்தமை, பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, இப்படி பல்வேறுபட்ட காரணங்களை என்னது இந்த புலனறுவையினுடைய வீழ்ச்சிக்கான காரணிகளாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப கலிங்கமாகனுடைய ஆக்கிரமிப்பு 1215 ஆண்டு இடம்பெற்ற ஆக்கிரமிப்பு அதற்கான உடனடி காரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. ரைட். இது எனது புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைவதற்கான காரணம். பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா, பலவீனமான மன்னர்கள்ன்ற போது மன்னன் சரியாக இருக்கின்ற போது, தலைவன் சரியாக இருக்கின்ற போதுதான் அந்த நாட்டினுடைய நகர்வு சரியாக இருக்கு. அப்ப நகர்வு சரியாக இருக்கணும்னா தலைவனுடைய செயற்பாடு சரியாக இருக்கும். அப்ப பலவிதமான மன்னர்களுடைய ஆட்சி என்ற போது இறுதி மன்னனாக காணப்பட பராக்கிரம பாண்டியனுடைய ஆட்சி ஒரு பலவீனமான ஆட்சி முறையா இருக்கு. என்று பார்த்தீங்கன்னா, மகா பராக்கிரமபாகு போன்ற மிகப்பெரிய அரசுகளுக்கு மத்தியில் இந்த ஆட்சி நடைபெற்ற போதிலும் அதற்கு பிறகு பிற்பட்ட கால மன்னர்களால் அது தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியாமல் போகும். ஆகவேதான் என்ன நடக்குன்னா, பலவீனமான மன்னர்களுடைய நிர்வாக முறை, நிர்வாக திறன் பிற்பட்ட கால மன்னர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது எனது ஒரு நிர்வாகத்தை முழுமையாக எடுத்து செல்வதற்கு முடியாமல் போகுது. அடுத்த கலிங்க பாண்டிய வம்சங்களுக்கு இடையிலான போட்டி. பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், விஜயபாட காலத்துல என்னது கலிங்க வம்சம் உள்ள வருது. அதே மாதிரி அதே கால பகுதியில் பாண்டியர்களும் உள்ள வராங்க. ஏன்னா அதுக்கு முன்னுக்கே பாண்டியர்களுடைய செல்வாக்கு இலங்கையில இருந்திருக்கு. அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக தெரியக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா, கலிங்க, அதாவது முதலாம் விஜயபாகு தன்னுடைய நிர்வாக மையத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா, சோழர்களிடமிருந்து தன் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக நிறைய திருமண தொடர்புகளை மேற்கொள்றார். அப்படி திருமண தொடர்புகளை மேற்கொள்ற நேரத்துல முதலாவது கலிங்கத்து இளவரசியான திரிலோக சுந்தரியை திருமணம் முடித்துக் கொள்கிறார். அதே மாதிரி தன்னுடைய தங்கையான மித்தாவையும் என்ன செய்யறாருன்னா, பாண்டிய இளவரசர் திருமணம் செய்து கொடுக்கிறது இதனுடைய இந்த வம்சங்கள் இலங்கைக்குள்ள வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது. இப்படி வந்த வம்சங்களுக்கு இடையில காலப்போக்கில் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, ஆட்சி நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்றாங்க. ஸோ இந்த செயற்பாடுகள் கலிங்க பாண்டிய வம்சங்களுக்கு இடையிலாக காணப்படுற அந்த போட்டி தன்மை என்னத்துக்கு காரணமாக அமைந்ததுன்னா, இந்த புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக அமையும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் என்றது வகையில் வந்து ஒரு அரசனுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பது ஒரு அரசனுடைய கடமையாகும். நாட்டை வலுப்படுத்துவது ஒரு அரசனுடைய கடமையாகும், ஒரு தலைவனுடைய செயற்பாடாகும். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இங்கே எனது எல்லா விடயங்களையும் வந்து நடத்துகிற வேலையில் ஒரு மன்னன் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் தன்னுடைய நாட்டை கவனிக்க பார்ப்பானா, நாட்டினுடைய பொருளாதாரத்தை கவனிக்க பார்ப்பானா. மன்னன் ஒரு தலைவன் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா, நாட்டை அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தென்னிந்திய படையெடுப்புகளாக இருக்கட்டும் ஏனைய படையெடுப்புகளை நடந்து பெற்றனால அந்த நாட்டை பாதுகாப்பதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்களே தவிர அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து கவனம் செலுத்தினார். உதாரணமாக சொல்ல போனால் குளங்கள் வந்து கவனிக்கப்படாமல் போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குளங்கள் வந்து கவனிக்க சோழருடைய ஆட்சியிடம் பார்த்தீங்கன்னா தெரியும், குளங்கள் அந்த அளவுக்கு கவனிக்கப்படலை. ஏன்னா சோழர்களை பொறுத்தவரை இலங்கையில் இருந்த வளங்களை வந்து பெற்றுக்கொள்வதில் அதிகமாக கவனம் செலுத்தினார்களே தவிர விவசாயத்தில் அந்த அளவுக்கு கவனம் செலுத்துது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு வந்த மன்னர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மகா பராக்கிரம்பாக இருக்கட்டும் விஜயபாகுவாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து மிகப்பெரிய குளங்களை வந்து கட்டியிருந்தாலும் இல்லையே பிற்பட்ட கால மன்னர்களால் வந்து அந்த குளங்களை பராமரிப்பதற்கான செயற்பாடுகள் வந்து செய்ய முடியலை. ஆகவே தான் புலனர்வை ராஜதானி வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரியா, இப்படி மக்கள் மத்தியில் காணப்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் அதோட மகா பராக்கிரம்பாருடைய வெளிநாட்டு கொள்கை தவறான வெளிநாட்டு கொள்கை, தேவையில்லாத வெளிநாட்டு கொள்கை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மகா பராக்கிரம்பாவிலும் 2 வெளிநாட்டு கொள்கை இருக்கு. ஒன்று பர்மா மீதான படையெடுப்பு, 2வது தென்னிந்திய மீதான படையெடுப்பு. அந்த 2 படையெடுப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையற்ற படையெடுப்புலாம் இருக்குது. அப்போ இந்த படையெடுப்புகளை வந்து அவர் வெற்றி கொண்டாலும் ஆனால் அதுல இருந்து எந்த விதமான பயனும் கிடைக்கல. ஒரு படையெடுப்பு எடுக்கின்ற போது அதுக்கு பல்வேறுபட்ட செலவுகள் வந்து ஏற்படும். அந்த செலவு மக்களுடைய காசுல இருந்து தான் பெறப்படுவதா இருக்கு. ஆக இந்த செலவுகளை வந்து பிற்பட்ட கால மன்னர்களால் வந்து ஈடு செய்யல. முற்பட்ட மன்னர்களால் சேர்த்து வைக்கப்படுகின்ற சொத்துக்களை அடிப்படையாக வச்சுதான் பிற்பட்ட மன்னருடைய ஆட்சி வந்து அங்க இருக்கு. அப்ப இந்த செயற்பாடு அவர்களுக்கு எனது மிக ஒரு குறைபாடாக வந்து பார்க்கப்பட்டது. ஸோ பிற்பட்ட மன்னர்களால் அந்த செயற்பாடை தொடர்ச்சியாக இட்டு செல்வதற்கு வந்து கடினமாக இருந்ததுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே காலப்பகுதியில் வந்து புராதன நகரனுடைய வீழ்ச்சியும் வந்து ஒரு காரணம் அமைது. புராதன நகரங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களை பார்க்கும்போது எதிரிகளுடைய ஆக்கிரமிப்பு, மத்திய அரசு நிர்வாகங்களுடைய சீர்குலைவாக இருக்கட்டும், பாதுகாப்பு இல்லாமல் போனதாக இருக்கட்டும், வர்த்தகமும் போக்குவரத்தும் அது தடைபெற்றதாக இருக்கட்டும், மக்கள் வேறு இடங்களை நோக்கி புலம்பெயர்ந்ததாக இருக்கட்டும், இப்போ இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் புராதன நகரங்களுடைய வீழ்ச்சியும் வந்து இங்கே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்ப எதிரிகளுடைய ஆக்கிரமிப்பு, மத்திய அரசுகளுடைய நிர்வாக சீர்குலைவு, பாதுகாப்பு இல்லாமல் போனமே, வர்த்தகமும் போக்குவரத்தும் தடைபட்டு போறதா இருக்கட்டும், மக்கள் வேறு இடங்களை நோக்கி புலம்பெறுவதா இருக்கட்டும், அப்ப இந்த செயற்பாடுகள் எல்லாம் புராதன நகரங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணமாக அமைகிறது. அப்ப உலர்வளைய புராதன நகரங்களுடைய வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய ராஜ்யங்கள் வந்து தோற்றம் பெற்றமைக்கான காரணங்கள்ல பார்க்கும்போது புராதன நகரங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் எதிரிகளுடைய ஆக்கிரமிப்பு, மத்திய அரசுகளின் நிர்வாக சீர்குலைவு, பாதுகாப்பு இல்லாமல் போனமை, அதே மாதிரி வர்த்தகமும் போக்குவரத்தும் வந்து தடைபெற்றமை, மக்கள் வேறு இடங்களை நோக்கி புலம்பெயர்ந்தமை, அப்படியான விடயங்கள் வந்து இதற்கான காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ரைட், அதோடு சேர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கலிங்க மானுடைய ஆக்கிரமிப்பை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா பல்வேறு பிரதேச ஆட்சி அலகுகள் வந்து தோற்றம் பெறுகிறது. உதாரணமாக சொல்லப்போனா யாப்பகுவ, கோவிந்தமலை, மினிப்பே என்று சொல்லக்கூடிய பிரதேச நிர்வாக அலகுகள் வந்து புள்ளியில் தோற்றம் பெறுகிறது. பொதுவாக யாப்பகுவ வந்து பார்த்தீங்கன்னா சுப தளபதி ஆலயம், மினிப்பே வந்து பார்த்தீங்கன்னா சங்க தளபதி ஆலயம், கோவிந்தமலை பார்த்தீங்கன்னா புவனேகபாகு அல்லது ஆதிபாத என்பவர் ஆலயம் வந்து புள்ளிகள் என்ன செய்யப்படுதுன்னா ஆக்கிரமிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டது. இந்த பிரதேச நிர்வாகங்கள் இங்கே தோற்றம் பெறுது. இந்த பிரதேச நிர்வாகன்ற போது யாப்பகுவ, கோவிந்தமலை, மினிப்பே, அப்ப இப்படியான பிரதேச நிர்வாகங்கள் தோற்றம் பெற்ற இதற்கான காரணங்களாக நான் பார்க்கக்கூடியது. அப்ப பிரதேச நிர்வாகத்தின் மூலமாக அந்த நிர்வாக அலகுகள் வந்து பாதுகாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்ப யாப்பகுவ வந்து சுபதளபதியும், அதே மாதிரி கோவிந்தமலை வந்து பார்த்தீங்கன்னா புவனேகபாகு அல்லது ஆதிபாதனாலையும், மினிப்பே வந்து பார்த்தீங்கன்னா சங்க தளபதி என்பவராலை வந்து பிள்ளைகள் ஆக்கிரமிக்கப்பட்டதை காணக்கூடியது. அப்ப இந்த விடயங்களோடு சேர்ந்தான் பிள்ளைகள் இதற்கு பிற்பாடு அந்த தென்மேற்கை நோக்கி இடம்பெறுகின்ற ராசதானிகள் வந்து உருவாக்கம் பெறுது. அதாவது உலர்வளைய பிரதேசங்கள், ஈரவளைய பிரதேசங்களை நோக்கி மக்கள் இடம்பெறுறாங்க. அதாவது தம்பதினியா, யாப்பகுவ,
குருநாகல், கம்பளை, கோட்டை என்று சொல்லி என்ன நடக்குதுன்னா ராசதானிகள் வந்து இடம்பெறுது. அப்போ தம்பதினியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை என்று சொல்லி நிர்வாக அமைப்புகள் வந்து நகர வெளிக்கிடுவதை நீங்கள் அவதானிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்போ இதனுடைய அடுத்த இதை வந்து நாங்கள் அடுத்த பாகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நன்றி.